சொல்றது அப்படி எழுது. உங்க அண்ணன் உலக பேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான். அவன் கந்தசாமிகிட்ட போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், காது குத்தணும், வீடு கட்டணும், ரோடு பண்ணணும் எழுதி வைக்கிறான். ஆனா உங்க அண்ணன் என்ன எழுத போறேன் தெரியுமா? கந்தசாமி, உன் திருமுகத்தை ஒரே ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு கண்ணீர் மல்க எழுத போறேன். அதை பார்த்துட்டு சென்டிமெண்ட்ல லாக் ஆகி ஏதோ ஒரு கெட்டப்புல வந்து என் காட்சி அளிப்பான். அந்த நேரம் பார்த்து வீடு பூரா செட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட அவனை ஷூட் பண்ணி உலகம் பூரா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல உங்க அண்ணன் ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு. இப்ப எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய், நீ கிரேட்டா. முடி கொட்டினவங்க பூரா முளக்காரங்கன்னு நிரூபிச்சுட்டடா. நாகலிங்க பூனே நல்ல தகுடமா. நீங்க உண்மையிலே ஒபாமா ஆயிருவீங்க. நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். டேய், ஓவர் நைட்ல ஒபாமாடா. கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? நீங்க விட்டாலும் விடுவீங்கன்னு நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல உங்க அண்ணன் உலக அளவுல பேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து என்ட்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தேடி விட்டாடே. உலக லெவல் பேமஸ் எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அது அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ்.